அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ஃபீல்டுக்கு வந்திருந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயில் இந்த காய்ப்புழு, நுனிக்குருத்து புழு, வெள்ளைப்பூச்சி போன்ற மேஜரான பெஸ்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இன்னொரு விதமான பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. இந்த லீவ்ஸில் பாருங்களேன். ஸோ இது என்ன தாக்குதல் பார்த்திங்கன்னா அடாபீட்டல் சொல்லுவோம். அந்த வண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு புளி வச்ச மாதிரி இருக்கும். கருப்பும் பச்சையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சில டைம் பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டி என்ன பண்ணுன்னா, இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த லீவ்ஸில் இந்த வெயின்ஸ், இந்த நரம்பு பகுதியை விட்டு மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அது சுரண்டி சாப்பிடும். இப்படி சாப்பிட்றனால இந்த இடத்துல உங்களுக்கு இலைகளே பார்க்கும்போது எலும்புக்கூடு மாதிரி ஒரு காட்சி அளிக்கும். மேஜராக இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இலைகள் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா குளோரோஃபில் கண்டென்ட் செடிக்கு கிடைக்கும். அது மூலியமாக தான் நம்மளுக்கு உணவு உற்பத்தி ஆகும். ஸோ இது இந்த மாதிரி நடக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல பூக்கள் வர்றது கம்மியாகும். நீங்களே பார்க்கும்போது தெரியும். ஸோ பூக்கள் கம்மியாகும். அதனால மகசூல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ரிக்சோபயோடெக்கில் இதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபினிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. அது நீங்கள் கொடுக்கும்போது இந்த வண்டுக்குமே ஒரு கண்ட்ரோல் கிடச்சிரும். ஸோ அதை அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல்டு உங்கள் தோட்டத்திலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம விவசாய குழுவில் சேர்ந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.